Decode the world unfiltered. Thought he was a good president of Brazil, and it's very surprising that that could happen. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புடைய நண்பர் ஒருத்தருக்கு ஒரு பெரிய சிக்கல் உருவாக்கி இருக்குது. பிரேசிலில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான். அவரை பற்றி தான் இப்போது முதல் பகுதியில் டீகோடில் பார்க்க இருக்கிறோம். பிரேசிலுடைய முன்னாள் அதிபர் ஜெயிர் பொல்சோனாரோ அப்படிங்கிறவர் 27 ஆண்டுகள் சிறை தண்டனையை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு பரபரப்பான தீர்ப்பை கொடுத்துருக்குது. முன்னாள் அதிபர் ஒருத்தருக்கு இத்தனை ஆண்டுகள் தண்டனை அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை. உலகத்திலேயே இவ்வளவு ஆண்டுகள் தண்டனை கொடுக்கப்பட்டது இதுதான் முதல் முறை. 2019 2022 வரைக்கும் பிரேசில் அதிபராக பதவி வகித்தவர் தான் இந்த போல்சோனாரோ அப்படிங்கிறவர். 2022 ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் 11 வேட்பாளர்கள் களத்தில் இருக்காங்க. அதில் தற்போதைய அதிபராக இருக்கக்கூடிய லூலா டா சில்வா அப்படிங்கிறவரும் போட்டியில் இருக்கார். 48.43% வாக்குகளை அவர் பெறுகிறார். அவரை தொடர்ந்து அப்போதைய அதிபராக இருந்த போல்சோனாரோ 43.20 வாக்குகளை பெறுகிறார். யாருக்கும் 50% வாக்குகள் இல்லை அப்படின்னா முதல் 2 இடங்களை பிடிச்ச லூலா மற்றும் போல்சோனாரோ 2வது சுற்றுக்கு தகுதி பெறாங்க. 2வது சுற்றில் லூலாவுக்கு 50.90% அதே போல் போல்சோனாரோவுக்கு 49.10% வாக்குகளை பெற்று மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைகிறார். இப்போ அதிபர் தேர்தலில் தோல்வியடைந்த பிறகு பதவியில் நீடிப்பதற்காக என்ன பண்ணுறாருன்னா ஆட்சி கழிப்பு சதி திட்டத்தை போல்சோனாரோ மேற்கொண்டதா அவர் மேலே குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. தேர்தலுக்கு பல மாதங்களுக்கு முன்பே மின்னணு வாக்குப்பதிவு முறை குறித்து போல்சோனாரோ ஆதாரமற்ற சந்தேகங்களை பரப்ப தொடங்கியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. தேர்தல் முடிவுகள்லாம் அறிவிக்கப்பட்ட பிறகு போல்சோனாரோ இராணுவ தலைவர்களோட பல முறை சந்திப்புகள் நடத்தி இராணுவ தலையீடு மூலமாக அதிபர் பதவியை தக்க வைக்கிறதுக்காக முயன்றதாகத்தான் குற்றச்சாட்டு. அப்போது கடற்படை தளபதியாக இருந்த அட்மிரல் அல்மீர் கார்னியர் சாண்டோஸ் அப்படிங்கிற ஒருத்தரை இதுக்கு சம்மதித்ததாகவும் ஆனால் இராணுவம் மற்றும் விமானப்படை தளபதிகள் இதுக்கு மறுத்துவிட்டதாகவும் தகவல்கள்லாம் வந்து கொண்டிருந்தன. இப்போ போல்சோனாரோவினுடைய ஆதரவாளர்கள் பிரேசிலில் இருக்கக்கூடிய அதிபர் மாளிகை, நாடாளுமன்றம், உச்சநீதிமன்றம் அப்படின்னு எல்லாவற்றின் மீதும் தாக்குதலும் நடத்துகிறாங்க. இந்த சதித்திட்டத்தின் ஒரு பகுதியாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் லூலா, துணை அதிபர் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதி உள்ளிட்டோரை கொலை செய்வதற்கான முயற்சிகள் நடத்தப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுச்சு. போல்சோனாரோ மீதான இந்த குற்றச்சாட்டுகளை விசாரித்த அந்த நாட்டு உச்சநீதிமன்றம் அவருக்கு 27 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டிருக்குது. 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் 4 பேர் ஜெயிர் பொல்சோனாரோ குற்றவாளி அப்படின்னு தண்டனை வழங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2060 ஆண்டு வரைக்கும் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டிருக்கு. இப்போ அவருக்கு என்ன வயசு தெரியுமா? 70. உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை பிரேசில் மக்கள் வீதிகளில் திரண்டு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. தீர்ப்பை எதிர்த்து போல்சோனாரோ சார்பில் மேல்முறையீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் மேல்முறையீட்டை ஏற்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன்னா 5 நீதிபதிகளில் 2 பேர் அவருக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தால் மட்டும்தான் மேல்முறையீடு செய்ய முடியுங்கிறது அங்கே இருக்கக்கூடிய சட்ட நிபுணருடைய கருத்தாக இருக்குது. ஆனால் ஒருத்தர் தான் அவருக்கு ஆதரவாக கொடுத்துருக்காங்க, 4 பேர் அவருக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ போல்சோனாரோ வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இதுக்கிடையில் தன்னுடைய நெருங்கிய நண்பர் போல்சோனாரோவுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை கடுமையாக கண்டிச்சிருக்கிறாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அவர் ஒரு சிறந்த அதிபராக இருந்தார் அப்படின்னும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தனக்கு ஆச்சரியம் அளிப்பதாகவும் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. தான் எதிர்கொண்ட சட்ட போராட்டங்களைப் போலவே போல்சோனாரோவும் சட்ட போராட்டங்களை நடத்தியதாக ட்ரம்ப் இப்போ சொல்கிறார். அதாவது ட்ரம்ப்புக்கு அமெரிக்காவில் இருந்த சிக்கல்களை அவர் மேற்கோள் காட்டுறாரு. ட்ரம்ப் போல்சோனாரோ நட்பு இருக்கு இல்லையா, இது ரொம்ப பிரபலமானது. இப்போது எப்படி அவர் ட்ரம்ப் அமெரிக்கா ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறார் இல்லையா, அதே போல் பிரேசில் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவர் தான் இந்த போல்சோனாரோ. ஊழல், குடியேற்றம், தேசியவாத பொருளாதார கொள்கைகளில் ஒத்த கருத்துக்களை கொண்டவர்களாக இவங்க இருக்கிறாங்க. 2018 ஆண்டில் பிரேசில் தேர்தலில் ட்ரம்ப் வெளிப்படையாக போல்சோனாரோவை ஆதரித்தார் அப்படிங்கிறதும், போல்சோனாரோ தன்னுடைய வெற்றியை பிரேசிலுடைய ட்ரம்ப் அப்படின்னு கொண்டாடினார் என்பதும் வரலாறு. 2020 அமெரிக்க அதிபர் தேர்தலில் மோசடி நடந்ததாக ட்ரம்ப் குற்றம் சாட்டிய போது அதனை ஆமோதித்து அதை ஆதரித்தவர் இதே போல்சோனாரோ. பைடனுக்கு எதிராக ஜனவரி 6 நடைபெற்ற கேபிட்டல் ஹில் கலவரம் இருந்தது இல்லையா, அதே போலவே பிரேசில்லையும் ஜனவரி 8 வன்முறை நடைபெற்றுச்சு. வன்முறைக்கும் போல்சோனாரோவுக்கும் ட்ரம்ப் தான் முன்னோடி அப்படின்னு அப்போவே விமர்சனங்கள்லாம் எழுந்துச்சு. இந்த போல்சோனாரோ இருக்கார் இல்லையா, இவர் அதிபராக இருந்தபோது ட்ரம்ப் அவரை வெள்ளை மாளிகைக்கு வரவேற்று பிரேசிலுடைய ட்ரம்ப் அப்படின்னு அழைத்து அவரை மகிழ்ச்சிப்படுத்தினார். அதே போல் இந்த போல்சோனாரோ
மீதான வழக்கு விசாரணை நடந்துட்டு இருந்த போதே அதனை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு லூலாட்ட பல முறை வலியுறுத்தியிருக்கிறாரு ட்ரம்ப். இதுக்கு லூலா உடன்படாததுனால தான் பிரேசில் இறக்குமதி பொருட்கள் மீது 50% வரியை ட்ரம்ப் விதித்திருக்கிறதாகவும் குற்றச்சாட்டு இருக்குது. எப்படி இந்தியாவுக்கு 50% வரியை விதிச்சிருக்காரோ அதே போல் பிரேசிலுக்கும் 50% வரியை விதிச்சிருக்காரு ட்ரம்ப். இந்த தீர்ப்புக்கு பிறகு அமெரிக்கா பிரேசில் மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் அரசியல் வல்லுநர்கள் பார்க்குறாங்க. இதனை ட்ரம்ப் நேரடியாக அறிவிக்காட்டாலும் செய்தியாளர்கள் இது குறித்து கேள்வி எழுப்பிய போது ட்ரம்ப் அதனை மறுக்கவில்லை. பிரேசில் நாட்டு அதிகாரிகள் குறிப்பாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மீது அமெரிக்கா பயண தடைகள் அல்லது பொருளாதார தடைகளை விதிக்கலாம் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. இந்த போல்சனரோ மீதான இந்த தீர்ப்புங்கிறது பிரேசில் மக்களை ரெண்டாக பிரிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் ஜனநாயகத்தின் வெற்றி அப்படின்னு கொண்டாடப்பட்டாலும் இன்னொரு பக்கம் போல்சனரோவினுடைய ஆதரவாளர்கள் அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. முன்னாள் அதிபர் ஒருவருக்கு 27 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுவது உலக அளவில் மிகவும் அரிதான நிகழ்வு. நான் ஏற்கனவே அதை குறிப்பிட்டிருந்தேன். பெரு நாட்டின் முன்னாள் அதிபர் ஆல்பர்டோ ஃபுஜிமோரி அப்படின்னு ஒருத்தர், அவருக்கு மனித உரிமை மீறல்கள் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பை தொடர்ந்து 16 ஆண்டுகள் சிறையில் இருந்த ஃபுஜிமோரியின் உடல்நிலை மோசமானதை தொடர்ந்து 2023ஆம் ஆண்டில் மனிதாபிமான அடிப்படையில் விடுவிக்கப்பட்டார். இதே மாதிரி தென்கொரியாவுடைய முன்னாள் அதிபர் பார்க் ஹியூன் ஹி அப்படிங்கிறவர் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக 24 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட அவருக்கும் அந்த வழக்கும் முக்கியமாக பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் 4 ஆண்டுகள் 9 மாதங்கள் மட்டும்தான் சிறையில் இருந்தார். மோசமான உடல்நிலை காரணமாக தேசிய ஒற்றுமை மேம்படுத்தணுங்கிற நோக்கத்தில் அப்போதைய அதிபர் மூன் ஜே இன் அவர் 2021ஆம் ஆண்டில் டிசம்பர் மாதம் அவருக்கு சிறப்பு மன்னிப்பு வழங்கி அவரை விடுதலை செய்கிறார். போல்சனரோவுக்கு விதிக்கப்பட்ட தண்டனைங்கிறது ஒரு தலைவருடைய அரசியல் சதித்திட்டம் மற்றும் ஜனநாயகத்தை நேரடியாக அச்சுறுத்தும் நடவடிக்கைக்காக அளிக்கப்பட்ட மிக கடுமையான தண்டனைகளில் ஒன்றாக உலக அளவில் பார்க்கப்படுது அப்படின்னு பார்க்குறோம். இந்த தீர்ப்பு பிரேசிலினுடைய ஜனநாயக வரலாற்றில் ஒரு திருப்புமுனையாகவும் சட்டம் மற்றும் நீதியினுடைய ஆட்சிக்கு ஒரு முக்கியமான அடையாளமாகவும் பார்க்கப்படுது. இரண்டாவதாக டீகோட் செய்யப்படக்கூடிய ஒரு அம்சம் என்னென்னா, இந்தியா சீனா நாடுகளைப் போலவே அரபு நாடுகளும் அமெரிக்காவை கழட்டி விட்டுட்டு ரஷ்யாவை நோக்கி நகர்றாங்க. அதை பற்றி தான் பார்க்குறோம். இந்த நகர்வுங்கிறது ட்ரம்ப்புக்கு பெரும் தலைவலியாக உருவெடுத்திருக்கு. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே 3 ஆண்டுகளாக ஒரு போர் நடந்துட்டு இருக்குது. கத்தார் இதில் ஒரு முக்கிய மத்தியஸ்தராக இருந்து வர்றாங்க. பிணை கைதிகள் பரிமாற்றம் அதேபோல் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக 2 தரப்போடையும் கத்தார் பேசிகிட்டு இருக்கு. அதாவது இஸ்ரேல் ஹமாஸ் அப்படின்னு 2 தரப்பினரிடமும் பல முறை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு. இஸ்ரேல் கூட நடந்த போரை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு அண்மையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்வைத்த யோசனை குறித்து ஆலோசிக்கிறதுக்காக ஹமாஸ் அமைப்பின் உயர்மட்ட தலைவர்கள் பலர் கத்தாரில் குழுமியிருந்தாங்க. இதுக்கு முன்னதாக கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் ஹமாஸுடைய தலைமை மத்தியஸ்தர் கலீல் அல் ஹயா அப்படிங்கிறவரை நேரில் சந்தித்து பேசியிருந்தார். இந்த நிலையில் தான் தோஹாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் இயக்கத்தின் அலுவலகத்தின் மீது கடந்த 9ஆம் தேதி இஸ்ரேல் ராணுவம் திடீர்னு ஒரு வான்வழி தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்த தாக்குதலில் ஹமாஸ் இயக்கத்தை சேர்ந்த 5 பேரும் கத்தார் பாதுகாப்பு அதிகாரி ஒருத்தரும் உயிரிழக்கிறாங்க. அமெரிக்காவுடைய மிகப்பெரிய இராணுவ தளம் இருக்கக்கூடிய கத்தாரை இஸ்ரேல் தாக்கியது அப்படிங்கிறது அரபு நாடுகள்கிட்ட மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு, ஒரு கோபத்தையும் உண்டாக்கியது. அமெரிக்க இராணுவ தளத்தை வைத்திருக்கும் ஒரு நாட்டை அதனுடைய நட்பு நாடாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் தாக்குது அமெரிக்காவின் பாதுகாப்பு கட்டமைப்புக்கு சவால் விடுவதா அரபு நாடுகள் சொல்கிறாங்க. கத்தார் மீது இஸ்ரேல் தாக்குதலால் அதிகம் பாதிக்கப்பட்டது அமெரிக்கா தான். அமெரிக்காவிடம் தெரிவித்து விட்டு தான் வான்வழி தாக்குதல் நடத்தியதா இஸ்ரேல் சொல்லுது. அப்போ தாக்குதல் தொடங்கி 10 நிமிடங்கள் கழித்து தான் தங்களுக்கு தெரிவித்ததாக கத்தார் இராணுவ அதிகாரிகள் சொல்கிறாங்க. இதனால தான் இஸ்ரேலை விட அமெரிக்கா மேலே கத்தாருக்கு கோபம் அதிகமாக இருக்குது. கடந்த மே மாதம் கத்தாருக்கு பயணம் செய்த ட்ரம்ப்புக்கு அந்த நாடு மிகச்சிறப்பான வரவேற்பை கொடுத்திருந்தது. அது உங்களுக்கு நினைவு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அரச குடும்பத்தினர் 3500 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு விமானத்தையும் பரிசாக வழங்கியிருந்தாங்க. இது பற்றி நம்ம ஏற்கனவே டீகோட் பகுதியில் ஒரு காணொலியை பதிவேற்றம் செய்திருக்கிறோம். கத்தார் நாட்டோடு இருக்கக்கூடிய அமெரிக்காவின் உறவு அப்படிங்கிறது முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு நெருக்கம் அடைந்திருப்பதாக அப்போது பெருமிதம் தெரிவித்திருந்தார் ட்ரம்ப். இந்த நிலையில் தான் இஸ்ரேல் நடத்திய ஒரே ஒரு தாக்குதல்ங்கிறது அமெரிக்கா கத்தார் உறவுகளை ஏறக்குறைய உடைச்சிச்சுன்னே சொல்ல முடியும். இது மூலமாக ட்ரம்ப்போடைய இரட்டை நிலைப்பாடும் வெளியாயிருக்கு. தாக்குதல் குறித்து முன்னாடியே அமெரிக்காவுக்கு தெரிந்திருந்த போதும் அதனை தடுத்து நிறுத்த ட்ரம்ப் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்னு குற்றம் சாட்டுது கத்தார். தன்னுடைய சாயம் வெளுத்தவுடன் சுதாரித்து கொண்ட ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா, இந்த தாக்குதலை நடத்தியது நான் இல்லை, பெஞ்சமின் நெத்தன்யாகு தான் அப்படின்னு நழுவ பார்க்குறாரு. அமெரிக்காவுடைய நெருங்கிய நட்பு நாட்டில் தன்னிச்சையாக குண்டு வீசுவது அப்படிங்கிறது இலக்குகளை அடைய உதவாது அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தார் இஸ்ரேலை நோக்கி.
கத்தாரை இஸ்ரேல் தாக்கியது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த அரபு நாடுகளுக்கும் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு உத்தரவாதங்கள் குறித்த சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்குது. அமெரிக்காவுடைய வெளியுறவு கொள்கை தங்கள் பிராந்திய நலன்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்ல தொடங்கியிருக்கிறாங்க அரபு நாடுகள். குறிப்பாக ரஷ்யாவோட எண்ணெய் விலைகளை கட்டுப்படுத்துவது போன்ற முக்கியமான பொருளாதார முடிவுகளில் அமெரிக்காவுடைய தலையீட்டை அரபு நாடுகள் விரும்பவில்லை அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். ரஷ்யா உலகின் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தியாளர்களில் ஒன்று அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சவுதி அரேபியா தலைமையிலான ஓபெக் ப்ளஸ் கூட்டமைப்பு எண்ணெய் விலையை நிர்வகிக்க ரஷ்யாவோட நெருக்கம் காட்ட தொடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா தன்னுடைய ஆயுத விற்பனையில் அரசியல் நிபந்தனைகளை அதிக விதிப்பதில்லை. இது அரபு நாடுகளுக்கு சாதகமான ஒரு அம்சம். பல ஆண்டுகளாக அமெரிக்காவிடமிருந்து ஆயுதங்களை வாங்கக்கூடிய அரபு நாடுகள் தற்போது ரஷ்யா கிட்டேருந்து அதிநவீன ஆயுதங்களை வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க. சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட சில முக்கிய அரபு நாடுகள் இந்தியா, ரஷ்யா மற்றும் சீனா இடம்பெற்றிருக்கக்கூடிய பிரிக்ஸ் கூட்டமைப்பில் கடந்த ஆண்டு உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டாங்க. இது உலக அரங்கத்தில் அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தை சமநிலைப்படுத்த ஒரு வழியாக கருதப்பட்டுச்சு. இஸ்ரேலுடைய தாக்குதல் காரணமாக கத்தார் அமெரிக்காவுக்கு அளிக்கக்கூடிய ஆதரவை குறைத்துக்கொள்ள முடிவெடுத்ததுனால அது அமெரிக்காவுடைய மத்திய கிழக்கு கொள்கையில் பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லணும். கத்தாரில் இருக்கக்கூடிய அல் உதைட் ஏர்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த விமானப்படை தளம் மத்திய கிழக்கில் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய இராணுவ தளமாக இருக்குது. இது ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக், அது மட்டும் இல்லாமல் சிரியா போன்ற நாடுகளில் அமெரிக்காவுடைய இராணுவ நடவடிக்கைகளுக்கு ஒரு முக்கியமான மையமாக செயல்படக்கூடிய ஒரு ஏர்பேஸ் அது. தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிரான வான்வழி தாக்குதல்களையும் உளவு நடவடிக்கைகளையும் அமெரிக்கா இங்கிருந்து தான் ஒரு மேற்பார்வை செஞ்சிட்ருக்குது. ஈரானுடைய அணுசக்தி திட்டம், அது மட்டும் இல்லாமல் பிராந்திய நடவடிக்கைகளை கண்காணிக்கிறதுக்கும் கட்டுப்படுத்தவும் இது ஒரு முக்கியமான தளமாக பயன்படுத்தப்பட்டு வருது. கத்தார் இராணுவத்தினால் நிர்வகிக்கப்படக்கூடிய இந்த தளத்தை அமெரிக்கா மற்றும் அதனுடைய நட்பு நாடுகளுடைய படைகள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இந்த தளத்தில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க மற்றும் நட்பு நாட்டு வீரர்கள் தங்கியிருக்கிறாங்க. இப்போ கத்தாரோட உறவு பாதிக்கப்பட்டுச்சுன்னா இந்த தளத்தின் செயல்பாடுங்கிறது கேள்விக்குறியாகி அந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவுடைய இராணுவ தலைமைக்கு ஒரு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்போ கத்தாரை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாதத்துக்கு எதிரான போரில் அமெரிக்காவுக்கு ஒரு முக்கிய கூட்டாளி. 2001 செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு பிறகு, இந்த ட்வின் டவர் தாக்குதல் இருக்கு இல்லையா, அதுக்கு பிறகு பயங்கரவாதத்துக்கு எதிரான அமெரிக்காவுடைய போரில் கத்தார் ஒரு முக்கிய பங்குதாரராக மாறுச்சு. கத்தாருடைய உறவு முறிஞ்சிச்சுன்னா உளவுத்துறை தகவல்களை பரிமாறிக்கொள்வதிலையும் கூட்டு பயிற்சி நடத்துவதிலையும் சிக்கல்கள் ஏற்படும். இது அமெரிக்காவுக்கு ஒரு செட்பேக். கத்தாரை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், அமெரிக்கா, தாலிபான் போன்ற பல சிக்கலான பேச்சுவார்த்தைகளில் ஒரு முக்கியமான மத்தியஸ்தராக இருந்து வரக்கூடிய ஒரு நாடு. கத்தாரோட உறவு முறியுதுன்னு வச்சிங்களேன். இது போன்ற பேச்சுவார்த்தைகளை அமெரிக்கா தன்னுடைய ஒரு முக்கியமான ராஜதந்திர கூட்டாளியை நிரந்தரமாக இழந்துவிடும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. உலகின் மிகப்பெரிய திரவ இயற்கை எரிவாயு ஏற்றுமதியாளர்களில் கத்தார் ஒரு முக்கியமான ஒரு நாடு. அமெரிக்கா உட்பட பல ஐரோப்பிய நாடுகளுக்கு எரிசக்தி விநியோகத்தில் கத்தார் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த நாடுகளோட கத்தார் உறவை முறித்து கொண்டது அப்படின்னா சர்வதேச எரிசக்தி சந்தையில் பாதிப்பை ஏற்படுத்தி எரிசக்தி விலையில் ஏற்றத்தாழ்வு உண்டாக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல கத்தார் இருக்குது. பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் போல் ஆகிவிட்டது அமெரிக்காவின் நிலை அப்படின்னு அமெரிக்கர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் இருக்கக்கூடிய எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் அது அமெரிக்காவுடைய நாலேஜ் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. அப்போ அமெரிக்கா இரட்டை வேடத்தை காமிக்குதா அப்படிங்கிற கேள்வி தான் இருக்குது. நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ தான் சமீபத்தில் நம்மக்கிட்ட ஒரு பக்கம் நேசக்கரம் நீட்டுகிறார், இன்னொரு பக்கம் ஐரோப்பிய யூனியன்ட்ட போய் சீனாவுக்கு, இந்தியாவுக்கெல்லாம் 100% வரி போடுங்கன்னு பேசுகிறாரு டொனால்ட் ட்ரம்ப். அப்படி அவர் இரட்டை நிலைப்பாட்டை எடுக்கிறதுல எப்போதுமே வல்லவராக இருக்கிறார். அதை இப்போ உலக நாடுகள் புரிந்து கொள்ளக்கூடிய சூழலுக்கு மாறி இருக்கிறாங்க. இந்த கத்தார் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல் இருக்குல்ல, இதுவும் அரபு நாடுகளுடைய இந்த முடிவும் அமெரிக்காவுக்கு இன்னொரு நெருக்கடியாக மாறுது. ட்ரம்ப்புக்கு இன்னொரு நெருக்கடினே சொல்லலாம். அதில் அவர் எவ்வளோ தூரம் விழிப்பாக இருந்து இப்போ இந்த சிக்கலை தீர்க்க போகிறார் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.